பிரசிடென்ட் ஆஃப் மலாயிகா, மலக்குமார்களின் ஜனாதிபதியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். மலக்குமாருடைய ஜனாதிபதி இருக்கிறாரே, அவர் எப்படியான ஆள் தெரியுமா? சங்கையான தூதர் அவர். அல்லாஹ் சொல்றான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர். எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்காவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கால நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஹரம் இருக்குது, ஹரம். மக்கா காபா பள்ளிவாசல்ல முதலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அஜ்யாத், அந்த இடத்துல பேர். அதால் போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ கூப்பிடுறான், பார்த்தா யாரையும் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க, ஒரு ஆள் நிக்கிறார். தலை வானத்தில் இருக்குது, கால் பூமியில் இருக்கு. புகாரியுடைய ஹதீஸ். நான் பார்த்தேன் அவரை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், லஹு 600 ஜனாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 600 ரெக்கைகளை விரித்திருந்தார். எப்படி இருக்கும் சகோதரர்களே? கற்பனைக்கு வருமா? ஹரத்துல போய் நின்று நீங்க யோசிக்கணும். அடே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை கண்ட இடம். சும்மா இல்ல குர்ஆன். 40 கட்டத்துக்கு ஓதுறதுக்கு மட்டும் இல்ல குர்ஆன். மௌத்தானா மட்டும் ஓதுறதுக்கு இல்ல குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் இறக்கின முறைய பாருங்க. முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கைகளை விரித்திருந்தார். யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்-துர்ரு வல் யாகூத். அந்த ரெக்கையிலிருந்து, 600 ரெக்கைகள்ல இருந்து முத்துக்களும் மரகதங்களும் கொட்டி கொண்டிருந்ததா. எப்படியான படைப்பாரு, சொல்ல தெரியாது. உலகத்தில் இருக்கிற மாணிக்கம் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையிலிருந்து விழுந்ததோ தெரியாது. கொழும்புல ஒருவர் ஒரு கல்லை காட்டினார், 130 கோடி நீல கலர் கல்லு, கண்ணை பறிக்குது. அவ்வளோ பள்ள பொலிஷா இருக்கு. எத்தனை கோடி? 130 கோடி. பெரிய மல்டி பிசினஸ் மேன். யோசிப்பாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையிலிருந்து விழுந்தது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிந்திக்கணும். இதெல்லாம் யாரால் குர்ஆனை துறக்கும் பொழுது சிந்தனைக்கு வரணும். யார் கொண்ட அந்த குர்ஆன் இது? அல்லாஹ் சொல்றான், தி குவ்வா, பலமான சக்தி மிக்கவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் உலகத்தில் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளையும் ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியாக சொல்லுங்க. ஃபஅஸ்ரி பிஅஹ்லிக பிகித்இன் மினல் லைல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல், லூத்தே அலைஹிஸ்ஸலாம், உங்களோட பிள்ளைகளை, குடும்பத்தை கூட்டிக் கொண்டு எல்லாரும் நாட்டை விட்டு வெளியே போங்க. அல்லாஹ் இந்த ஊரை அழிக்க போறான். அழிக்கிறதுக்கு யார் அனுப்பின? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியிருக்கிறான். சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கூட வந்த மலக்கும், வலா யல்தஃபித் அஹதுன், யாரும் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காம போய்த்திருங்கடா. லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டிலிருந்து பலஸ்தீனுக்கு போறாங்க. அல்லாஹ் அனுப்பின ஊரது பலஸ்தீன். பலஸ்தீனுக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்? தன் ரெக்கையோட விரிச்சார். அப்படி ரெக்கைய விரிச்சு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நாட்டை அப்படியே கலட்டினார். ரெக்கையார், ரெக்கையோட ஓரம் இருக்குது, அந்த ஓரத்தால் அப்படியே கலட்டினார். கலட்டி அப்படியே தூக்கினார். எதுவரைக்கும் தூக்கினார் என்றால், அந்த நாட்டில் வாழ்ந்த கழுதைகளும் கோழிகளும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டான். அவ்வளோ தூரத்துக்கு ஒசத்தி அப்படியே பெரட்டி ஒரு அடி அடிச்சார். அதால ஒரு பள்ளம் வந்துச்சு. இப்ப ஜோர்டானுக்கு போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், பெரிய ஒரு சமுத்திரமே உருவாகி இருக்கு. அந்த கடலுக்கு பேர் டெட் சீ, மரணக்கடல், பஹ்ருல் மைத். அந்த கடல்ல, அந்த சமுத்திரத்துல ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. ஏன்? அல்லாஹ் சபிச்ச ஊர். யார் அழிச்ச ஊர்?
காலால் அடிச்சு பாருங்க மண்ல எவ்வளவு புதையும். கடல் மண்ல போய் நாங்க காலால் ஒரு அடி அடிச்சா கடல்ல 1 இன்ச்சு புதையுமா, 2 இன்ச்சு புதையுமா? தூக்கி அடிச்ச அடியில ஒரு சமுத்திரம் ஓஷியன் உருவாகுவதாக இருந்தால் எவ்வளவு சக்தி இருக்கணும். அவரை தான் கூப்பிட்டான், அல்லாஹ் வாங்க.